ஒரு அழகான நாடு. அந்த நாட்டை ஒரு மன்னர் ஒருத்தர் ஆண்டுக்கிட்டு வந்தார். யாருக்கும் எந்த குறையும் கிடையாது. ரொம்ப சீரும் சிறப்புமாக ஒரு நாட்டை ஆண்டுக்கிட்டு வந்தார். இப்போது அந்த மன்னருக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அது என்னென்னா, எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தால் கூட அது சரியான நேரத்தில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவார். அதே மாதிரி எந்த கருத்துக்கள் கேட்குறதுனாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு சரியான மனிதர்கள் கூட நம்ம பழக்கம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவார். மூன்றாவதாக, எந்தெந்த விஷயங்கள்லாம் செஞ்சால் அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரியான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத எப்போவும் தேடிக்கிட்டே இருப்பார். இந்த 3 கேள்விகள் எப்போவுமே அவர் மனசுக்குள்ளார இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதாவது, சரியான நேரம்னா என்ன, சரியான மனிதர்னா யார், அதே மாதிரி சரியான விஷயம்னா என்ன அப்படிங்கிற இந்த 3 கேள்விகளும் எப்போவும் அவர் மனசுக்குள்ளார இருந்துக்கிட்டே இருந்துச்சு. சரி, இந்த கேள்விகளுக்கான விடை யாருக்காவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே தண்டூரா மூலமாக தெரிவிக்கிறாங்க. இந்த 3 கேள்விகளுக்கு யாருக்காவது பதில் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. இப்போ மன்னருமே ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கிறாரு, யாராவது பதில் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யாருமே இந்த 3 கேள்விகளுக்கும் பதில் சொல்லவே இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்விகளுக்கான பதிலோட கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, மன்னர்கிட்ட வந்துட்டு, மன்னா, இங்கே சரியான நேரம் அப்படிங்கிறது நம்ம கணித முறைப்படி, ஜோதிட முறைப்படி தான் நம்ம கணிக்க முடியும். அதனால் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், சரியான ஒரு ஜோதிடரை கூட்டிகிட்டு வந்து அவரை கணித்து சொல்ல சொன்னீங்கன்னா உங்களுக்கான சரியான நேரத்தை கணித்து சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, மன்னா, நீங்கள் தான் சரியான மனிதர், உங்களை விட ஒரு பவர்ஃபுல்லான மனிதர் இங்கே யாருமே கிடையாது, உங்களை விட ஒரு சரியான மனிதர் இந்த நாட்டிலே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர், இல்லை மன்னா, உங்களுக்கே அறிவுரை சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த அமைச்சர்கள், அவங்க தான் சரியான மனிதர்கள், அவங்கக்கிட்ட நீங்கள் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கருத்துக்களையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது மூன்றாவதாக இன்னும் ஒரு சில மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, மன்னா, நீங்கள் மூன்றாவது ஒரு கேள்வி கேட்டீங்க பார்த்தீங்களா, எந்த விஷயம் சரியானது அப்படின்னு சொல்லிட்டு, எங்களை பொறுத்த வரைக்கும் மற்ற நாட்டுகளோட சண்டை போடுறது தான் சரியான விஷயமா இருக்கும். ஏன்னா நம்முடைய நாட்டை பலப்படுத்தணும் அப்படின்னா நாம் எதிரி நாடுகளே இல்லாமல் இருக்கணும். நம்ம எதிரி நாடுகள் எல்லாமே நம்ம மேலே ஒரு பயத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதனால் எப்போவுமே நம்ம சண்டைக்கு தயாராக இருக்கணும், நாமளாம் வாண்டடாக சண்டைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் அவங்க கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது எத்தனை கருத்துக்கள் சொன்னால் கூட மன்னருக்கு எதுவுமே ஏற்புடையதாக இல்லை. இதுக்கான பதில் எப்படியாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே மாறு வேடத்தில் அங்கேருந்து மக்களை சந்திக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கிறாரு. இப்போது மன்னர் மாறு வேடத்தில் போய்கிட்டு இருக்கிறாரு. அவரு கூட சில காவலாளிகளுமே மாறு வேடத்தில் அவருக்கு துணையாக போய்கிட்டு இருக்காங்க. இப்போது மன்னர் அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது வழியில் ஒரு சின்ன குடிசை ஒன்று பார்க்குறாரு. யார் அங்கே வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் போய் பார்க்குறாரு. அப்போது அந்த இடத்துல ஒரு துறவி ஒருத்தர் மண்வெட்டியை வச்சுக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதை பார்த்த உடனே மன்னர் இந்த காவலாளிகளை அங்கேயே வெயிட் பண்ண சொல்லிட்டு அவர் மட்டும் அந்த குடிசைக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு அந்த துறவிக்கிட்ட அப்படியே பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் அந்த துறவி எதுவுமே பேசாமல் அவர் பாட்டுக்கு மண்வெட்டியை வச்சுக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ மன்னருமே 3 கேள்விகளையுமே இந்த துறவிக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் என்ன கேட்டாலுமே அந்த துறவி பதிலே சொல்லலை. சரி, எவ்வளோ நேரம் தான் பேசிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் செய்கிற வேலையை மன்னரும் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இவரும் ஒரு மண்வெட்டி எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல இருக்கிற மண்ணெல்லாம் அப்புறப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு மனிதர் அடிவயிறை பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஓடி வந்துக்கிட்டு இருக்கிறாரு. என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் பதறிக்கிட்டு, என்னப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. இப்போ அந்த மனிதர் சொல்கிறாரு, அந்த மனிதரை பார்த்தீங்கன்னா அவருடைய அடிவயத்தில் அதிகப்படியான காயங்கள் ஏற்பட்டிருக்கு. உடனே மன்னர் வேக வேகமாக அவருடைய துணியெல்லாம் கிழித்து அவருக்கு கட்டு போட்டு விட்டு அவரை காப்பாற்றுறாரு. உடனே அந்த மனிதர் மன்னரை கையெடுத்து கும்பிட்றாரு. கும்பிட்டுட்டு, மன்னா, நான் உங்கள் நண்பன் ஒன்றும் கிடையாது, நான் பக்கத்து நாட்டை சேர்ந்தவன் தான், நான் உங்களை கொல்றதுக்காக தான் அங்கே வந்திருந்தேன். நீங்கள் இந்த காட்டு வழியாக வர்றதா எங்களுக்கு தகவல் கிடைச்சிச்சு. அப்போ நீங்கள் தனியாக வரும்போது எப்படியாவது உங்களை கொண்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் உங்களுடைய காவலாளிகள் என்னை கண்டுபிடிச்சி என்னை ரொம்ப தாக்கிட்டாங்க. அவங்கக்கிட்ட தப்பிச்சு தான் அங்கே ஓடி வந்துக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலையை நீங்கள் என்னை காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் மன்னரை கையெடுத்து கும்பிட்றாரு. மன்னருக்கு ஒன்றும் புரியலை. சரிப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கப்புறம் நீ எங்கள் நாட்டிலே தங்கிக்கலாம், உனக்கு தேவையான எல்லா விஷயங்களும் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிரியாக வந்த ஒரு நபரை அவருடைய நண்பராக மாற்றிக்கிறாரு. இது முடிச்சுட்டு அப்படியே துறவியை திரும்பி பார்க்குறாரு. ஆனால் அப்போவுமே
துறவி அவர் பாட்டுக்கு ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. மன்னரை பார்த்து லேசாக சிரிக்க மட்டும் செய்கிறாரு. இப்போ மறுபடியும் மன்னர் அவருடைய கேள்விகளை மறுபடியும் கேட்குறாரு. அப்போ தான் அந்த துறவி வந்து பேசவே ஆரம்பிக்கிறாரு. இங்கே பாருங்க மன்னா, நீங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில் உங்ககிட்டயே இருக்குது. நீங்கள் கேட்ட முதல் கேள்வி என்ன அப்படின்னா, எது வந்து சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க. உண்மையிலேயே சரியான நேரம் அப்படிங்கிறது நிகழ்காலத்தில் இருக்கிற அந்த நேரம் மட்டும்தான். ஏன்னா அந்த நிகழ்காலத்தை தான் நாம் நமக்கு தகுந்தாப்பில் எப்படி வேணாலும் மாற்றிக்க முடியும். நிகழ்காலத்தை நீங்கள் சரியாக அமைச்சிக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வர எதிர்காலம் கண்டிப்பாக நல்லா இருக்கும். அதனால் சரியான நேரம் அப்படிங்கிறது வேறு எங்கேயுமே கிடையாது, அது உங்கள் கையில் தான் இருக்குது, அதுவும் இப்போ தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதல் கேள்விக்கான பதிலை சொல்கிறாரு. உடனே மன்னர் அந்த இரண்டாவது கேள்விக்கான பதில் என்னங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு துறவி சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லை மன்னா, யார் சிறந்த நபர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க பார்த்தீங்களா, அது வேறு யாரும் கிடையாது, எந்த நபர் நம்ம கூட இருக்கிறாரோ அந்த நபர் தான் உண்மையிலேயே சரியான ஒரு சிறந்த நபராக இருப்பார். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பாருங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தேன், நீங்கள் கூட இருந்தீங்க, ஆனால் நீங்கள் நினச்சிருந்தா எந்த ஒரு வேலையும் செய்யாமல் அமைதியாக இருந்திருக்கலாம். ஆனால் நீங்களும் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க, உங்களுடைய நேரத்தையும் சரியாக பயன்படுத்துனீங்க, அதே மாதிரி எனக்கு உறுதுணையாகவும் இருந்தீங்க. இது போல தான் எந்த ஒரு மனிதர் உங்கள் கூட இருக்கிறாரோ அந்த மனிதர் தான் உண்மையிலே சிறந்த நபர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரண்டாவது கேள்விக்கான பதிலையுமே சொல்கிறாரு. கடைசி அந்த மூன்றாவது கேள்விக்கான பதில் என்னென்னா, எந்த நிகழ்வு சரியானது, எந்த நிகழ்வு சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க பார்த்தீங்களா, அது என்னென்னா, நீங்கள் எப்போ மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறீங்களோ அந்த நிகழ்வு தான் எப்போவுமே சிறந்த நிகழ்வாக இருக்கும். இப்போது இந்த மனிதர் பார்த்தீங்கன்னா ஒரு எதிரியாக உங்ககிட்ட வந்தார், ஆனால் நீங்கள் செஞ்ச அந்த விஷயத்தினால இப்போ உங்களுடைய நண்பராக மாறிட்டார். இது போல தான் எப்போவுமே நீங்கள் செய்கிற அந்த நன்மைகள் கண்டிப்பாக உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். மற்றவங்க நீங்கள் செய்கிற அந்த நன்மைகள் தான் எப்போவுமே ஒரு சிறந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூன்றாவது கேள்விக்கான பதிலையுமே சொல்லி கொடுக்குறாரு. அன்னையிலிருந்து அந்த மன்னர் அந்த துறவி சொன்னது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு அதன்படி நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் எல்லா மக்களுமே மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது அந்த கதையில் வந்தது போல தாங்க நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா, நாம் நம்மளுடைய இறந்த காலத்தை நினச்சோ இல்லை எதிர்காலத்தை நினச்சோ எப்போவுமே வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்போம், இல்லை ஏதாவது ஒரு பிளான் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் உண்மையிலேயே நம்மக்கிட்ட இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்காலம் மட்டும்தான். இதை நீங்கள் சரியாக அமைச்சிக்கிட்டிங்கன்னா மற்ற எல்லா விஷயங்களும் சரியாக அமையும். அதனால் இந்த நிகழ்காலம் அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு சிறந்த நேரம், அது நீங்கள் சரியாக பயன்படுத்துங்க. இரண்டாவது விஷயம், நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம உறவினர்களாக இருக்கலாம், நம்ம குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம், அவங்கள நம்ம சரியாக பார்த்துக்கல அப்படின்னா நாளடைவில் என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விரிசல் பெருசாகிட்டு போய்கிட்டே இருக்கும். உண்மையிலேயே நம்ம கூட இருக்கிறவங்கள சரியாக பார்த்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக அவங்க தான் நமக்கான ஒரு சிறந்த மனிதர்களாக இருப்பாங்க. மூன்றாவது விஷயம், நீங்கள் என்ன விஷயம் செஞ்சாலும் சரி அது மற்றவங்களுக்கு ஒரு சின்ன நன்மை பயக்கிற மாதிரி இருந்தால் போதும், கண்டிப்பாக அந்த நன்மை உங்களுக்கு பல மடங்காக திரும்பி வந்து சேரும். உங்கள் வாழ்க்கையிலுமே அந்த 3 விஷயங்களை சரியானபடி அப்ளை பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்கலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.